உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். தொடர்ந்து ஜனநாயகன் நியூஸ் மீடியா மூலயமா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பேசுகிற கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களை எஜுகேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுவே போதுமானது. இப்போ நான் பேச போகிறது கடந்த 2-3 நாட்களாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுவதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். எந்தெந்த வகையில் அப்படின்னாக்க, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், மின்கட்டண உயர்வுக்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆவடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கும்போது, முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்கிறாரு, அவருடைய கை கால்கள்லாம் உதறதை நாங்கள் பார்க்க முடியுது, ஸோ அதனால் அவர் நல்ல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க பேசும்போதே பார்க்கலாம், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கலாம். ஒரு கன்சர்னான ஒரு டோனில் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர சர்க்காசம் டோனில் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த போது ஆரம்ப கட்டத்தில் அவருக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை அவங்க கூட இருந்து பார்த்துருக்காங்க. அதனால் அந்த ஒரு கன்சர்னில் அதை சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போதே அவங்க என்ன தொனியில் சொல்கிறாங்க, என்ன டேர்மில் சொல்கிறாங்கங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ஒன்றும் சொன்னாங்க. அதாவது அவர் வந்து பேண்ட் ஷர்ட்டு போடுறாரு, அவர் எப்போவுமே வேட்டி தான் கட்டுவார், பட் பேண்ட் ஷர்ட் போடுறாரு, ஸோ அவரால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து திமுகவினுடைய ஐடி விங் எப்படி திரிச்சு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு முதல்வரை அவதூறாக பொய் சொல்லிட்டாங்க, அவரை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு திசையில் கொண்டு போனாங்க. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது சேட்டலைட்டில் யாருமே இதை பற்றி பேசலை. கவனிச்சிங்களா? இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுங்க. சோஷியல் மீடியா பேசுச்சு, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை டிபேட்டபிளாக மாற்றிடுவாங்க, பட்டிமன்றமே வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலை. ஏன் அப்படிங்கிற கேள்வி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஏன் பேசலை அப்படின்னு. எந்த சேனலுமே பேசலை. ஏன் அவங்களுடைய கலைஞர் டிவியில் கூட இதை பற்றி பேசலை, அவங்க சன் டிவியில் பேசலை. ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கு எதிர்வினை ஆற்றினது யார் பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் பேசினாங்க. பெருசாக அதை எடுத்து டிபேட்டபிளாக பேசினாங்களே தவிர இது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து ரொம்ப கொச்சையாகவும் ஆபாசமாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் அரசியலில் இருக்கிறதுக்கே லாய்க்கேற்றவர். அது வந்து நீங்கள் 100 வருட அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்துங்க, வேர்ல்டு பாலிடிக்ஸ் எடுத்துங்க, எங்கெல்லாம் கருத்தியலாக எதிர்கொள்ள முடியலோ அந்த இடத்துலையே அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கிடுது. அங்கே இன்டலெக்சுவல் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? பொதுவாகவே பொது வெளியில், பொது இடங்களில், பொது மேடைகளில் மிகவும் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு கட்சினா அதில் முதலிடம் திமுக தான். நான் சொல்கிறது கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து அந்த டைமில் இருந்தே சொல்கிறேன். இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அவர் கலைஞர் பேச மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். கலைஞர் பெரும்பாலும் அந்தமான வார்த்தைகள் அவர் பயன்படுத்த மாட்டார், கூட இருக்கிறவங்க. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னாக்க, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வராரு அப்படிங்கிறப்போ எம்ஜிஆர் அவர் கூட வச்சுருந்த மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ் வச்சுருந்தார். சரிங்களா? அதிகாரிகள், நல்லா படித்த அதிகாரிகள், ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள அதிகாரிகளை உடன் வச்சுட்டு இருக்கும் போது அவங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை அந்த டைமு திமுகக்கு இல்லாமல் இருந்துச்சு. எடுத்த காரியங்கள்லாம் அவங்க பேக் அடித்தாங்க திமுக. நீங்கள் அந்த நேரத்தினுடைய அரசியல் பேச்சு, அந்த பேப்பர் கட்டிங்ஸு, அப்போ பேசின உரையெல்லாம் கிடச்சா எடுத்து படித்து பாருங்கள். அவங்க திமுக வச்ச குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், எம்ஜிஆர்னுடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக டேட்டாவோட பதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எம்ஜிஆரை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, மென்டலி ஒருத்தரை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் பாதிப்பு உண்டாகும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ எம்ஜிஆரை நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா அவர் நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னா முடியாது இல்லையா? அப்படிங்கிறப்போ அவர் வேறு வழியாக தான் எதிர்க்கணும். அப்போ அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னென்னா, அவர் வந்து மலையாளிங்கிறது, அவருக்கு குழந்தை இல்லாத விஷயங்கள், அவருக்கு 2 அதாவது அவருடைய மனைவிகள் பற்றி பேசுறது, அவரை தனிப்பட்ட ஜாதியை பற்றி பேசுறது, அவர் தமிழர் இல்லைன்னு சொல்கிறது, பேரலாக வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு திமுக போவாங்க. அப்போ ஆரம்பித்தது அது. அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்களை பொது மேடையில் ரொம்ப ஆபாசமாக திமுகவை சேர்ந்தவர்கள் பேசியிருக்காங்க, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது, வரலாறு இருக்குது. அப்போ அவங்க கையில் எடுத்துக்கிட்ட ஆயுதம் இதுதான். ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் அதை பேசுகிறாங்க. சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினது என்ன ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கங்க, ஓகேவா?
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு தெரியுமா? அந்த வீடியோலாம் நான் ப்ளே பண்ண முடியாது, அந்த வார்த்தையை நான் பொது வெளியில் சொல்ல முடியாது. அன்னைக்கெல்லாம் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் எங்கே போயிருந்தாங்க? இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கே நடுங்கி போயிட்டாங்க. அப்படி தான் சொல்லணும், இந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. நடுங்கி போயிட்டாங்க, உடனே கொந்தளிச்சிட்டாங்க நாலா பக்கமும். ஆர்எஸ் பாரதியெல்லாம் தெரிச்சு போயிட்டாப்புல. இதில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த அம்மாவை பற்றி பேசினா தாங்க மாட்டாங்கன்னு. அதுதான் திமுகவினுடைய அரசியல் கலைஞரோட முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதான். திமுகவில் இன்டலெக்சுவலான ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள பேச விடுறதில்ல, அவங்கள மேலே வர விடுறதில்ல. பிடிஆராக இருக்கட்டும், அண்ணன் ராசாவாக இருக்கட்டும், கனிமொழி கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாருங்கள், பொது மேடைகளில் பேசும்போது கருத்தியலாக தான் எதிர்கொள்வாங்க தவிர கொச்சையாவோ பெண்களை இழிவுபடுத்தியோ ஆபாசமான வார்த்தை பேசியோ அதாவது கலோக்கியலாக லோ லாங்குவேஜ் பேசியோலாம் பேச மாட்டாங்க. அதாவது சாதிய ரீதியாக அவங்கள திட்டுறது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. திமுகலேயே சொல்கிறேன், திமுகலே இன்டெலெக்சுவல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. பட் இப்போ அவங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணங்கிறது தெரில, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்தே இப்படி பொதுவெளியில் பெண்கள் ஆபாசமாக பேசுகிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அதை தொடர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசலம்பாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி எடுத்துக்கங்களேன், அவரே ஊடகங்களை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கார், மீடியாவே. அவங்களுக்கு என்னென்னா தான் தாங்கிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் வந்ததுக்கப்புறம் தான் தாங்கிற ஒரு திமிர் வந்துடுது அவங்களுக்கு. ஆட்சியில் யார் இருந்தாலும் அந்த திமிர் வரும் தான். அதிமுக கூட தவறு செஞ்சுருக்காங்க, ஆனால் அதிமுக செஞ்சதை விட இவங்க 3 மடங்கு அதிகம்தான். அது யாரும் இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. அதிமுகவுக்கும் அந்த திமிர் வரும். அதிமுகவும் பொது வழிகளில் ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் விதை போட்டது இவங்க தான், திமுக தான். அந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாததை வேறு எந்த கட்சிக்காரங்களும் இது வரைக்கும் பேசலைங்க பொது மேடையில். திமுகவில் 2-3 பேர் இருக்காங்க. இந்த குடியாத்தம் குமரம்னு ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் எப்படி வீட்டில் பெண்கள் இருக்க வீட்டில் தான் அவர் இருக்காரா என்னங்கிறதே தெரியலை. எப்படி பொது வெளியில் அப்படி வார்த்தைகள் பேசுகிறாங்க, ஒருத்தரை பற்றி தரக்குறைவாவோ, அவங்களோட பர்சனல் ஃபேமிலியை பற்றியோ, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றியோ, அவங்க ரிலேஷன்ஸை பற்றி எப்படி பொது வெளியில் பேசுகிறாங்க? ஏன் திமுக தலைமை இதுக்கு இடம் கொடுக்குதுன்னு தெரில. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும்னா இன்னும் 10 வருஷத்துக்கு உள்ளே வைக்கணும். நீங்கள் சவுக்கு சங்கரை, பேட்டி எடுத்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டை, இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிங்க. இந்த பிரியாணி மேன் ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க. என்னடான்னு கேட்டால் பெண் வன்கொடுமை சட்டத்தில் வச்சுருக்கீங்க. அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் எதில் தூக்கி வைக்கிறது? பாருங்கள், சட்டம் யாருக்கு வேலை செய்யுதுங்கிறத பாருங்கள். ஸோ திமுகவினுடைய அரசியல் இனி சமூக வலைதளங்களை நம்பி தான் இருக்குது. அவங்களோட அரசியல், அதாவது பேசி பேசி வளர்ந்த ஒரு கட்சி திமுகன்னு சொல்லுவாங்க. கலைஞர் அதுக்காக ஸ்வெட் அண்ட் பிளட்டை போட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, நிர்வாகத்திறன் இல்லை. அதை சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டாங்க இவங்க. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலி ஜீரோ, சரிங்களா? நிர்வாகத்திறன் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் அவர்களுக்கு அவரை சார்ந்த துறைகள்லையும் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியாது. லா அண்ட் ஆர்டர்லையும் போலீஸ்லையும் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியாது. போலீஸ் இன்றைக்கி தினசரி அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. உடன் இருந்த அதிகாரிகள் யாராவது கொண்டு போய் அவர் தலைமைக்கு தெரிய வச்சாதான் உண்டு. ஏன்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஃப்யூச்சரில் நீங்கள் பாருங்கள், உதயநிதிக்கு சப்போர்ட்டாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு 10 பேர் தான் இருக்க போகிறாங்க. கலைஞருக்கு யார் கூட இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கலைஞர் ஒரு மேடையில் பேசுகிறாருன்னா அவர் கூட பேசுகிற இன்டெலெக்சுவல்ஸ் யாருன்னு பாருங்கள். ஜெகத் ரட்சகன் இருப்பார், பேராசிரியர் ஐயா அன்பழகன் இருப்பார், எல்லாம் முக்கியமான பேச்சாளர்கள். டேட்டாவை கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி திமுக ஒரு பேச்சாளர்கள் சொல்லி பார்ப்போம். பேசக்கூடியவங்களாம் ஓரம் கட்டிட்டாங்க. உதயநிதி அவர்களுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, அதாவது யங்ஸ்டர்ஸ் புதுரச்சம் பாய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி திமுகவை படுக்க போட்டது தான் மிச்சம். சுத்தமாக யாருமே இல்லைங்க. சோஷியல் மீடியாவை நம்பி தான் திமுக இருக்குது. யாராவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்து சொன்னால் அவங்கள ஒரு 200 பேர், அதாவது ஒரு ஐடி விங்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை வச்சு ஆபாசமாக பேச வைக்கிறது. அவங்கள யாரை அரெஸ்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. திமுக கட்சிக்காரங்களை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்த காவல்துறை அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க? யாரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க? அந்த தைரியம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த திமிரு தான். இதுவே பாஜகவில் யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தால் என்ன தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அதிமுகவில் பண்ணியிருந்தால் தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாருங்கள், உள்ளே போயிட்டு வந்துடுவார். ஆனால் அவரையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல திமுக. நீ பேசுகிறா, பார்த்துக்கலாம், நீ என்ன வேணாலும் பேசுங்க. அவர் குஷ்புவை பற்றி பேசாததா, ராதிகாவை பற்றி பேசாததா, அவர் யாரை பற்றி தாங்க பேசல தமிழ்நாட்டில். இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு தெரியுமா? அவர்
இவங்க பேசின 2 வார்த்தையை அவங்களால தாங்க முடியல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோவை நீங்களே யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அசிங்கமாக அவர் பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணாங்களா? ரியாக்ட் பண்ணால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா தமிழ்நாடு? கேப்டன் பற்றி, அதாவது இன்றைக்கி பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து நாங்கள் கேப்டனை கொன்னதே பிரேமலதா விஜயகாந்த் தான். அதாவது கேப்டன் மரணத்துக்கு காரணமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தானா? என்னங்கடா உருட்டுறீங்க எப்பா? ஏண்டா 10 வருஷம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ குழந்த மாதிரி அவர் கையில் வச்சு தாங்கினது அந்த அம்மா தான். நீங்களா கூட இருந்து பார்த்தீங்க? அதே மாதிரி இன்னொரு உருட்டுனானுங்க. அவர் நன்றி கெட்டத்தனமாக பேசுகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். நீங்கள் என்ன நன்றி பண்ணிட்டீங்க? கேப்டன் இருக்கும் போது அந்த வடிவேலை பேச வச்சு வேடிக்கை பார்த்து அழகு பார்த்து சிரித்தவங்க தானே நீங்கள். அதுக்கு கூட எங்கள் கேப்டன் ரியாக்டே பண்ணல, பார்த்தீங்களா? அதுக்கு கூட பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் சில பேர் அவர் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவார். அவருக்கு தெரியும். அதே மாதிரி மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா கடைசியில் அவங்க போய் முடிக்கிற இடம் திமுகவாக இருக்கும். இந்த சென்ஸ் சமரசம் செஞ்சுக்கிறதுல ஒன்று அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க, இல்லை அவங்க இப்போ கமல் போய் அங்கே ஐக்கியமாயிட்டார் பாருங்க, அந்த மாதிரி அங்கே போய் தான் முடிப்பாங்க. அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்தாலும் எண்டிங் பாயிண்ட் திமுக தான் இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு கூட சமரசம் செய்து கொள்ளாத ஒரே கட்சி தேமுதிக தான். சரிங்களா? ஒரே தலைவர் கேப்டன் தான். இதை நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் இதை அனலைஸ் பண்ணியே நீங்கள் பாருங்கள். கட்சி ஆரம்பித்த தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் திமுகவோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் சமரசமாக இருக்கான்னு பாருங்கள். ஆகாது. ஏன்னா கேப்டனோட கொள்கையில் இப்போவும் அந்த கட்சி நிலையாக இருக்குது. ஸோ அதனால் கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியாத திமுக சமூக வலைதளங்களையும் சமூக ஊடகங்களையும் நம்பி இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு பிறகான உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப பாவங்க. உண்மையாகவே சொல்கிறேன். அவருக்கு கூட இருந்து கைட் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. அவர் என்ன பண்ண போகிறாருன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 2வது, முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நாங்கள் யாரும் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் யாரும் சொல்லலை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லலை. உங்கள் உதயநிதி அவர்களுடைய நண்பர் போஸ் வெங்கட் தான் வந்து நேர்காணலில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. நீங்கள் முதல்ல அவரை தான் கேட்கணும் ஏன் சொன்னாருன்னு. ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். நீங்கள் போய் அவரை கேளுங்க, அவர் ஏன் சொன்னார், முதல்வருக்கு ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்னு அவர் தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா பொது இடங்களில் இப்போ பேட்டியில் அவர் தான் சொன்னது. ஸோ அப்படிங்கிறப்போ திமுகவினுடைய அரசியல் இனி வந்து சோஷியல் மீடியாவை நம்பி தான் இருக்குங்கிறப்போ 2026லையும் அவங்க இதே சோஷியல் மீடியா நம்பி தான் களம் இறங்குவாங்க. அப்படிங்கிறப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.